மாமா, நான் சிரிச்சதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா. நியாயமா இதை செய்ய வேண்டிய என் அப்பா எந்த கவலையும் இல்லாம சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்க பில்டிங்ல வாடகைக்கு கடை நடத்துறவளுக்கு இவ்வளவு மெனக்கடுறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. அபி, இந்த பில்டிங்ல கடை நடத்துற யாரோ ஒருத்தரா இருந்தா நான் இவ்வளவு மெனக்கட மாட்டேம்மா. என் தங்கச்சி மகனி, உங்க அம்மா எங்கூட பிறக்காத தங்கச்சி மானஸ்திமா. நீயாவது உங்க அப்பா சீட்டு விளையாடுறாருன்னு வாய் விட்டு சொல்ற, ஆனா அவ ஒரு நாள் கூட தான் புருஷனை எங்கேயும் விட்டு தரவே மாட்டாமா. அவர் வேலைக்கு போகாத விஷயத்த அவர் வாயால சொல்லிதாமா எனக்கே தெரியும். உங்க அம்மா உங்களை விட 100 மடங்கு அன்பு காட்டி என் பையனை பார்த்துக்கிட்டாமா. அதுக்காக நான் காட்டுற சின்ன நன்றி கடன் தான் இது. மாமா, நீங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் யோசிக்காம தலையாட்டுவேன். ஆனா மாமா, தங்கச்சியும் தம்பியும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது மாமா. அம்மா, நீ எப்பவும் அவங்கள கைவிட மாட்ட, நல்லா பாத்துக்குவ. அது வேற இது வேறம்மா, புரிஞ்சுக்க. உன்னை பாத்துக்கவும் உன் மேல அக்கறை செலுத்தவும் ஒரு ஆள் வேணுமா? மாமா, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, ரகு இருக்கா. எனக்கு வேற என்ன குறை இருக்கு மாமா? அபி, உன்னை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் உனக்குன்னு ஒருத்தன் கூட நிக்கிற. இது சாப்பிடறப்ப கண்ணை கசக்கிட்டு பணம் தான் வீட்டுக்கு முதல்ல தேவையா, அன்பு இல்லையா? அக்கா, சின்ன குழந்தை மாதிரி பேசாதக்கா. அன்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பணமும் முக்கியம்க்கா. என்ன அபி, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தது போக வீட்டுக்கு 3000 தான் கொண்டு போவியா? அதை வச்சு அவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படி நடத்துவ? பணம் வந்தா எடுத்துட்டு போக மாட்டேனா? வரும் அபி, உன் நல்ல மனசுக்கு பணம் உன்னை தேடி வரும். எதுக்கு நீ கவலைப்படுற? இப்ப சீசன் டல்லா இருக்கும்போது எங்க இருந்துக்கா பணம் வரும்? என்ன அபி அப்படி பாக்குற? நேத்து நான் பேசுனதை முழுசா கூட நீ கேட்கல. நான் என் கம்பெனிக்கு நிரந்தரமா வேலைக்கு வான்னு சொல்லல, எங்களுக்கு உன் உதவி தேவைப்படுதுன்னு தான் சொன்னேன். இல்ல வேலைக்கு வான்னு உனக்கு பிடிச்சிருந்தா வான்னு சொன்னேன், புரியுதா? சரி, இப்போ நான் வந்த விஷயத்த பேசுவோமா? எங்க கம்பெனில ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி நடத்துறோம். சும்மா வரையறது மட்டும் டிசைனிங் இல்லைல்ல. அதுக்கு நான் என்னக்கா பண்ணணும்? நீ இங்க டிசைன் பண்ணி கட் பண்றல, அதே உன்ன மாதிரி எங்க பிசினஸ் நச்சரிச்சு கெடுக்கிற பூச்சிங்களை எல்லாம் அப்பப்ப தலையில ஓங்கி அடிச்சு மூளையில தூக்கி போடணுமா இல்லையா? அதான முறை. நீ என்ன பண்ற? கடைக்கு ஒரு பெரிய பூட்டா வாங்கி பூட்டிட்டு நாளைக்கே இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு. உனக்கு மாச சம்பளம் 50,000. 50,000. ஓகே? Hey, what are you doing? பிராணாயாமம் பண்றேன். What? யாராவது நான் அளவுக்கு அதிகமா மட்டன் தட்டி பேசினா எனக்கு கோவம் பயங்கரமா வரும் மேடம். பட்டுன்னு கை நீட்டினாலும் நீட்டிடுவேன். அதனாலதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த தியானம் பண்றேன். உங்ககிட்ட காசு பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கலாம். ஆனா வைராகியத்தோட உண்மையா உழைச்சு மானத்தோட வாழணும்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கால் தூசிக்கு சமம். நீங்களாம் பணத்துக்காக ஆசைப்படுற ஆளுங்களை விலைக்கு வாங்கி பழக்கப்பட்டவங்க. நமக்குன்னு சொந்தமா தொழில் இருக்கு. பெரிய அளவுல இல்லைனாலும் நாமளும் முதலாளி தான். நம்மளையும் நம்பி 4 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நீங்க எல்லாரும் யோசிக்க மாட்டீங்க. இத்தனை வருஷமா முதலாளியா இருந்தோம், ஏன் நம்ம முன்னேறல? அத நீ யோசிச்சு பாத்தியா? தானே துணி வாங்கி அதை டெய்லர் கிட்ட தந்து அவங்க தச்சு கொடுக்கற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். யாருக்கும் நேரம் இல்ல அபி. எல்லாமே ரெடிமேட் தான். ஆனா அந்த ரெடிமேட் காரங்க கூட ஏன் நம்மள தேடி வரணும்? நம்ம கிட்ட திறமை இருக்கு.
என்ன பிரயோஜனம்? திறமைய பணமாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சும் நீ அதை எட்டி உதைச்சிட்டியே. நீங்க என் திறமையை அடமான வைக்கிறத பத்தி பேசுறீங்க. அதனால உங்களுக்கு நான் பேசுறது புரியாது. உனக்கு தான் நாங்க பேசுறது புரியல. சம்பாதிக்க முடியாதவங்க கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் அது வேஸ்ட். புரியல மேடம். கொஞ்ச நேரத்துல புரியும், வாங்க கிளம்பலாம். போலாண்ணா. அக்கா, நீ வீலிங் பண்ற அளவுக்கு தப்பு ஒன்றும் நடக்கலக்கா. அது நடக்க போற சம்பவம் சொல்லும், நீ அமைதியா வா. அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்க. அண்ணா கொஞ்சம் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு போங்க. மேடம் அது தப்பு மேடம். தப்ப சரியா செய்ய தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க. அதெல்லாம் ஓகே மேடம், ஆனால் ஃபைன் கட்ட சொன்னா என்ன பண்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொன்னதை செய்யுங்கண்ணா. போங்க போங்க போங்க. குட். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற. ரொம்ப நல்லா டிசைன் பண்ற. அதுவும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல மாடர்னா வெரைட்டியா டிசைன் பண்ணி நீயே அதை பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ற. அதனாலதான் உடனே உன்னை தேடி வந்திருக்கேன். என் கம்பெனில நீ ஜாயின் பண்ண ஆஃபர் தரேன். அனாமிகா, நம்ம டெய்லரிங் யூனிட்ல எத்தனை டெய்லர்ஸ் இருக்காங்க? ஒரு 50 to 60 டெய்லர்ஸ் இருப்பாங்கம்மா. நம்ம கம்பெனி டெய்லர்ஸ்க்கு per month 40,000 salary. மொத்த பேருக்கும் சேர்த்துன்னு நினைச்சிராத, ஒவ்வொருத்தருக்கும். ஆனா நீ வேலை செய்ய போறது அங்க இல்ல. நீ டிசைனர். நீ டிசைன் பண்ண போற கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க Cheer up, man. இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்து தோத்து போயிட்டேன். Respect your work. That's why. நல்லா பேசுறீங்க. ஒரு வார்த்தை கூட வலிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பேசுறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? Yeah. இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷன்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் பீரியட்ல ரெடிமேட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல டிசைன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதையே ஒரு பிராண்டா மாத்தி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம். This is not only business. இது எங்களோட பெருமை, எங்க பிரஸ்டீஜ். இவ்வளவு பெருமையும் பாரம்பரியமும் இருக்கிற இந்த தொழில யாராவது விலை பேசினா என்ன செய்வீங்க? எனக்கு புரியல. அதாவது கோடி கோடியா பணம் தர இந்த பிசினஸ விட்டுருன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? நோ வே. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன்னா இது எங்களோட உலகம். நாங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண உலகம். அதை எப்படிங்க விட்டு தர முடியும்? அதே மாதிரி தான் சார் நானும். என் கடை தான் எனக்கு உலகம். என் அம்மா கனவு கண்டு கஷ்டப்பட்டு எனக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு உலகம். ரொம்ப சின்ன உலகம்தான், ஆனா அது எனக்கு போதும். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என் கடையை விட்டு நான் வரமாட்டேன்.
ஸோ என்னை வேலைக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்க வேண்டாம்.